நம்ம ஒன்றா இருந்து செயல்படுவோங்கிற மாதிரி தான் அந்த கருத்து வருது. 7ஆம் தேதி எங்களுக்கு தனித்தனியாக ஒரு அழைப்பு வருது. திடீர்னு வந்து சிஎம் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ நாங்கள் 2-3 பேர் போகிறோம், அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு கருத்து வைக்கப்பட்டது என்னன்னா, இது மாதிரி வந்து நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரப்போசல் வந்துருக்குது. அதான் எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக முன்மொழிகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு? திமுகவிலிருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்கள் லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாமல் எடுத்துட்டேன். நான் தான் பேசுகிறேன். என்ன பார்த்து நல்ல பதவியை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்னமோ பேசுறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா நான் 5 வருஷமாக கண்டுக்கல, இப்போ தான் ஃபோன் பண்ணிக்கலன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில் தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருது, பொதுச்செயலாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் பங்கெடுக்கல, அவங்க வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படின்னா இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர்